இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆராதனையில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த மாலை வேளையிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கும் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பி கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவாராக. வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திரும்ப பண்ணின, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. அந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறதான சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புகிறார். அது மாத்திரமல்ல, சாப வார்த்தைகளை மாற்ற மாட்டார். சாப வார்த்தைக்கு இணையான தேவனுடைய ஆசீர்வாதமான நன்மைகளை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். போன வாரத்தில் பார்த்தோம், லேவியினுடைய வாழ்க்கையில வந்ததான சாபத்தை தேவன் எப்படி ஆசீர்வாதமாக திருப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்க தேவன் கிருபை தந்தார். இந்த நாளினுடைய காலை ஆராதனையிலும் அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 13:1. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால். நல்ல கவனிங்க, இந்த மோவாபியன் சபைக்கு உள்ளே உட்படல் ஆகாது. 10 தலைமுறையானாலும் அவன் என்ன பண்ண முடியாது, சபைக்கு உள்ளே வர முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுத்தார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த சாபத்தை யாராலும் திருப்ப முடியாது. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், அந்த மோவாபிய ஸ்திரீயாயிருந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில அவள் தேவனண்டை வந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அவளுடைய வாழ்க்கையில் இருந்த சாபத்தை என் ஆண்டவர் திருப்பினார். எல்லாருக்கும், மோவாபியர் எல்லாருக்கும் திருப்பவில்லை. ரூத்தினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவருக்கு அவருடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறதோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக திருப்புகிறார். ஏன் ஆண்டவர் மோவாபை சபித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1வது வசனம் அழகாக சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வந்தவர்கள், இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நன்றாய் முன்னாலேயே பார்த்தார், இவன் தான் ஒரு நாளில் என் ஜனங்களை இடற பண்ணுவான். இந்த மோவாபிய ஸ்திரீ தான் சாலமோனுடைய அரண்மனைக்குள்ளே வருவார்கள், அவர்கள் தான் சாலமோனை என்னை விட்டு தூர போக அவனை இடறி போக பண்ணுவார்கள் என்பதை அறிந்த தேவன் அன்றைக்கே இந்த மோவாபை சபித்தார். அவன் தண்ணீர் கேட்டாங்க குடிக்க, தண்ணீராவது கொடுக்கணும். சரி, நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் என்ன பண்ணி இருக்கணும், இருந்திருக்கணும். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக அவர்களை சபிக்க பீலேயாமை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுத்தார். அந்த சாபம் என்னன்னா, நான் காலையில் நிறைய காரியங்களை குறித்து பேசினேன். மற்றவங்கெல்லாம் உள்ளே வந்துடலாம், ஆனால் மோவாப் மட்டும் உள்ளே வரவே முடியாது, சபைக்குள்ளே வரவே முடியாது. ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று கொடுத்த பொழுது ரூத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 3 காரியங்களை என் தேவன் செய்கிறார். அதில் முதல் காரியத்தை காலை ஆராதனையில் பேசினேன். அவருடைய வாழ்க்கையில சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்பின போது ஆண்டவர் செய்த முதல் காரியம்,
அவளுக்கு உரிய சரியான காலத்திற்கு ரூத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். எப்போ நடத்தினார்? அறுப்பு காலம் துவங்கின போது. விளைச்சலை, அதாவது விளைய செய்ய விதையை தூவும் போதும் கர்த்தர் கொண்டு வரவில்லை, மழை பெய்கிற நேரத்திலும் கொண்டு வரவில்லை, அறுப்பு காலமெல்லாம் முடிந்தவுடனும் கொண்டு வரவில்லை, அறுப்பு காலம் துவங்குகிற காலத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அங்கே இருக்கும்போது ஒரு செய்தி அவர்களுக்கு கேட்கிறது. பெத்லகேமிலே அப்பம் உண்டென்ற செய்தி அவர்கள் காதிலே கேட்டது. கேட்ட செய்தியை கண்கள் பார்க்க, அனுபவிக்க அனுகூலமாக கர்த்தர் பெத்லகேமிலே அவருடைய கால்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த மாலை வேளை இரண்டாவது காரியம் ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரூத் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போவாசின் வேலைக்காரிகளோடு, மோவாபின் வேலைக்காரிகளோடு கூடி இருந்தாயே. அவன் நம்முடைய உறவின் முறையான், அவன் நம்முடைய உறவின் அல்லவா, உறவின் முறையான் அல்லவா. இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. சரி, இப்போ ரெண்டாவது சரியான இடத்திற்கு ஆண்டவர் நடத்துகிறார். முதல்ல சரியான காலத்திற்கு ரூத்தை ஆண்டவர் நடத்துகிறார். ரெண்டாவது சரியான இடத்திற்கு நடத்துகிறார். இப்போ நல்ல கவனிங்க. அவள் அந்த ஊருக்கு வந்து விட்டாள். நகோமியும் ரூத்தும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஊருக்கு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஒரு நிலத்திற்கு அவள் போகிறாள். இந்த பகுதியில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, எல்லாரும் நீங்கள் வாசித்த ஒரு பகுதி தான். அவள் அடுத்த நாள் ஒரு நிலத்திற்கு போகிறாள். வேதம் சொல்லுகிறது தற்செயலாக. நல்ல கவனிங்க, தற்செயலாய் நடந்தது போல இருந்தது. ஆனால் உண்மை என்னன்னா தற்செயல் இல்லை. ராமேன்னு சொல்லுங்களேன். இரண்டாவது ஆண்டவர் செய்வது சரியான இடத்திற்கு என் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளையை நடத்துகிறார். வேறு எந்த லேண்டுக்கு இவ போயிருந்தாலும் ரூத்தினுடைய சாபம் நீங்கி இருக்காது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வேற யாருடைய லேண்டுக்கு ரூத் போயிருந்தாலும் ரூத்தினுடைய சாபம் என்ன பண்ணியிருக்காது? நீங்கி இருக்காது. அந்த தோட்டத்திற்கு வந்ததினாலே தான் இஸ்ரவேலின் சபைக்கு அவளுக்கு உட்பட வாய்ப்பு வந்தது. அல்லேலூயா. ஏன்? அந்த நிலம்தான் போவாசுடைய நிலம். அவள் வந்த நிலம் தான் யாருடைய நிலம்? போவாசுடைய நிலம். வேறு எந்த லேண்டில் வேலை செய்திருந்தாலும் வேலைக்காரியாக அவள் இருந்திருப்பாள். எந்த லேண்டில் வேலை செஞ்சிருந்தாலும் வேலைக்காரி என்கிற ஒரு பெயரோடு கூட அவள் என்ன பண்ணி இருப்பாள்? இருந்திருப்பாள். ஆனால் போவாசுடைய லேண்டில் வேலை செய்த போது இஸ்ரவேலுடைய வீட்டை கட்டுகிறவளாய் என் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை சரியான இடத்திற்கு, எல்லாரும் கை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே எங்களை இந்த மாதத்தில், வருகிற மாதத்தில் சரியான இடத்திற்கு எங்களை நடத்துவீராக. ரூத்திற்கு இந்த இடம் எப்படிப்பட்டது? இன்று என்னுடைய கதை நடக்கணும், அதாவது என்னுடைய பசி தீரணும், அதுதான் அவளுடைய நோக்கம், அவளுடைய சிந்தை. இன்னைக்கு என்னுடைய கதை, என் பசி தீரணும் அப்படி நினைத்துதான் அந்த இடத்திற்கு ரூத் வருகிறாள். ஆனால் அங்கு வந்தபோது அவளுக்கு சொல்லப்படுகிற காரியம், ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். ரூத் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். பின்னும் போவாஸ் சாப்பிட்ட வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து ஆடையிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலை
கல்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். நல்ல கவனிங்க, ஒரு செய்தி அவளுக்கு அங்க வந்தபோது சொல்லப்படுகிற அந்த அதிகாரத்துல, நீ வேறு எங்கும் போக வேண்டிய அவசியமில்லை, உனக்கு தேவையான உணவு கொடுக்கப்படும், உனக்கு தேவையான தண்ணீரும் கொடுக்கப்படும், தேவன் நடத்துகிற சரியான இடம் இது எங்களுக்கு போதும், நிறைவானது என்று சொல்லும் இடமாக இருக்க உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ரூத்தே, அந்த சரியான இடம் உனக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது கேட்டால் அவள் சொல்வாள். 2 அதிகாரம் 9வது வசனம். ரூத் 2 அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடமண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். நல்ல கவனி, அவ கேட்டா, ரூத்த கேட்டிருந்தா, இந்த இடம் எப்படிமா உனக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தா அவ சொல்லியிருப்பா, ஒன்று எனக்கு அங்கே நடந்தது. நான் அந்த இடத்திற்கு வந்தபோது எனக்கே தெரியாமல் ஒன்று நடந்திருக்கிறது. எனக்கே தெரியாமல் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன? அங்க உள்ளவர் சொல்லி இருக்கிறார், யாரும் அவளை தொடாதிருங்கள், அவளுக்கு எந்த இடைஞ்சலும் என்ன பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. என்ன இடமா அந்த இடம்? உன்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கலாய்ப்புக்கு, வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களுக்கு இடமே இல்லாமல் பாதுகாப்பான இடமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ரூத் 2 அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க. ரூத் 2. அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னான் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றான். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடு கூடியிருந்து தன்னுடைய மாமியினிடத்துல தங்கினாள். ரூத்தே, அந்த இடம் உனக்கு எப்படிப்பட்டதாய் இருந்தது அப்படின்னு கேட்டா, அங்க போனா அவ சொல்லுவா, அறுப்பு காலம் தீரும் மட்டும் என் வேலைக்காரிகள் கூடவே இரு. ஆமென். பிரச்சனைக்கு உண்மையிலே நான் இந்த நிலத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பிரச்சனை தீரணும் தான். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். நான் உண்மையிலே நான் வந்தது என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் அவரோ எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். 3 காரியத்தை போவாஸ் அங்கே ரூத்துக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று சஃபிஷியன்சி, 2வது சேஃப்டி, 3வது செக்யூரிட்டி. இந்த 3ஐயும் வந்த இடத்துல அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, சரியான இடத்திற்கு நீர் என்னை கொண்டு வரும்போது சஃபிஷியன்சியை கொடுக்கிறீர், சேஃப்டியை கொடுக்கிறீர், செக்யூரிட்டியை கர்த்தர் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3ல் 1வது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு சூழ்நிலையை என் ஆண்டவர் அனுப்பி தருவாராக. கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற தேவன். வேதத்தில் பார்க்கும் பொழுது அரண்மனையினுடைய முற்றத்தில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு விலாசம் கிடையாது, அவனுக்கு விலாசம் கிடையாது. அவனுடைய பெயர் மொர்தெகாய். வாசலண்டையில் அவன் இருக்கிறான். அவன் சாம்பலில் இருந்தான், துயரத்திலே இருந்தான், வேதனையிலே இருந்தான், அச்சத்தில் இருந்தான். கர்த்தர் அவனுடைய நிலைமையை திருப்பினார்.
வேதனை, அழிவு என்ற நிலைமையிலே இருந்து, அடிமை என்கிற அந்த நிலைமையில் இருந்து கர்த்தர் திருப்ப நினைத்தார். ஹல்லேலூயா. அது என்ன செய்தார்? தேவன் மொர்தெகாய்க்கு செய்த முதல் காரியம், அவன் நினைத்திராத ஆசீர்வாதம் எல்லாம் வருகிறது. அதோடு கூட என் ஆண்டவர் நிறுத்தவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மொர்தெகாய்க்கு அவன் நினைத்திராத ஆசீர்வாதம் எல்லாம் வருகிறது, அதோடு கூட என் ஆண்டவர் நிறுத்தவில்லை. எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 8வது அதிகாரம் 1வது வசனம். அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதருக்கு சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று அறிவித்திருந்தாள். நல்ல கவனியா, சரியான இடத்திற்கு கொண்டு வருகிறார். எங்க இருந்தவனை? முற்றத்தில் இருந்தவனை ஆண்டவர் எங்க கொண்டுகிறார்னா, ஆமானுடைய வீட்டிற்கு ராஜ சமூகத்திலே ஆண்டவர் அவனை கொண்டு வருகிறார். இந்த வாரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், சிலரை கர்த்தர் கொண்டு போகிறார். முற்றத்தில் இருக்கிற உங்களை ராஜ சமூகத்தில் போய் நிற்க கர்த்தர் சிலரை இந்த வாரத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அரண்மனைக்குள்ளே அவன் வந்ததிலிருந்து பார்க்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி மாற கர்த்தர் மொர்தெகாய்க்கு உதவி செய்தார். நல்ல வசதியோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டிலே அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, எதையும் செய்யலாம். அவன் நினைத்தால் எதையும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்தான். அந்த நேரத்தில் என் தேவன் குறித்த நிரந்தர மாற்றம் இன்னும் அவனுக்கு வரல. தேவன் குறித்த நிரந்தர மாற்றம் இன்னும் வரல. அந்த நிரந்தர மாற்றத்தை கொடுக்க யோசேப்பை சரியான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 40 அதிகாரம் 3 வசனத்தை வாசி. ஆதியாகமம் 40:3. அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணிவிட்டான். நல்ல கவனிங்க, அரண்மனையில் இருந்தா ஸ்தோத்திரம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அரண்மனையில் இருந்தா ஸ்தோத்திரம் வரும். ஏன்னா அது சரியான இடம். ஆனா இங்க சிறைச்சாலை, இங்க யாருக்கு? இங்க யோசேப்புக்கு இருந்த இடம் இப்ப என்ன தெரியுமா? சிறைச்சாலை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் சிறைச்சாலைனா வேண்டாம், சிறை இருப்புனா வேண்டாம், அப்படிதான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். யாருமே ஆண்டவரே என்ன சிறைச்சாலைக்கு கொண்டு போகணும்னு யாருமே விரும்ப மாட்டோம். அதுவும் யோசேப்பை எந்த ஜெயிலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இருக்கிற ஜெயிலுக்கு கொண்டு வருகிறாங்க. 2 பேர் அங்கே இருக்கிறான் பாருங்க, உள்ள அந்த ஜெயிலுக்குள்ள. அந்த ஜெயிலுக்கு தான் யோசேப்பையும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வருகிறாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் கொண்டு போகிற பாதை நமக்கு புரியாது, விளங்காது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற பாதை சில நேரத்தில் புரியாது, சில நேரத்தில் விளங்காது. என்னுடைய சாபத்தை நம்ம கேள்வி கேட்போம், இப்படி சிறையிருப்புக்கு கொண்டு போயா என் சாபத்தை நீர் திருப்ப போகிறீர்? சிறையிருப்புக்கு கொண்டு போயா என்னுடைய சாபத்தை திருப்ப போகிறீர் என்று சொல்லி நாம் கிடைப்போம். சிலருக்கு நம்ம இப்படி கேள்வி கேட்போம், ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிற சிலருக்கெல்லாம் பார்க்கும்போது எப்பயுமே நல்லது தான் நடக்குது, அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் இடைஞ்சலாகவே இருக்குது, நெருக்கமாகவே இருக்கு, எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குது. கர்த்தர் சொல்வார், மொர்தெகாய்க்கு அது உனக்கு வேறு. அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொண்டு போய் ராஜா அரண்மனையில் உட்கார வச்சுட்டாரு. ஆனால் யோசேப்பே, மொர்தெகாயை போல உனக்கல்ல, உனக்கு வேறு. நல்ல இடம் அரண்மனை தான், ஆனால் அந்த அரண்மனைக்கு கொண்டு போவதற்கு முன்பு உன்னை கர்த்தர் சிறைச்சாலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பயந்துராதீங்க. யோசேப்பே,
சரியான இடம் என்பது அரண்மனை தான், 100% உண்மை, அதில் மாற்றமே இல்லை. சிறைச்சாலை அல்ல உன்னுடைய நிரந்தர இடம். சரியான இடத்திற்கு உன்னை கர்த்தர் கொண்டு போவார். எந்த இடம்? அங்குதான் இதுவரைக்கும் நீ நினைச்ச என்னை உயர்ந்த காரியத்தில் கொண்டு போய் வைப்பார்னு எனக்கு சொப்பனமெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, தரிசனமெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் என்னுடைய நிலைமை இப்போ எங்கே இருக்குது? சிறைச்சாலை. ஆண்டவர் சொல்லுவார், யோசேப்பே இதுதான்ப்பா உனக்கு சரியான இடம் இப்போ. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் பயன்படாத கிருபை இங்கே இருந்து தான் உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போத்திபாரின் வீட்டில் கிருபை உனக்கு இருந்தது, சிறைச்சாலையில் கர்த்தர் கொடுத்த வரம் உன்னிலிருந்து வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, போத்திபார் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபை உனக்கு இருந்துச்சு. ஆனால் சிறைச்சாலைக்கு உன்னை கொண்டு போன போது தான் உனக்கு கர்த்தர் கொடுத்திருந்ததான வரம் வெளிப்பட்டது. இதுவரை அவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததே இல்லை. இப்போது செய்ய கர்த்தர் நினைக்கிறார். நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவர் என்னை நல்லா மாட்டி விட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை கொண்டு போய் நல்ல சிக்கலில் என்ன பண்ணிட்டார், என்னைய மாட்டி விட்டுட்டார், என்னை ரொம்ப கொண்டு போய் நெருக்கத்தில் கொண்டு போய் என்ன பண்ணார், என்னை ஆண்டவர் விட்டு விட்டார். நான் எப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தேன், நான் எப்படியெல்லாம் காரியங்களை செய்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை கொண்டு போய் சிக்கல்ல சிக்க வச்சுட்டாரே. கர்த்தர் சொல்லுவார், உன்னை திருப்புவதற்கு, உன்னில் இருக்கிற சாபம் திருப்புவதற்கு இதுதாயா சரியான இடம். ஆமென். இதுதான் சரியான இடம். ஏனென்றால் இதுவரை பயன்படாத தேவனுடைய வரங்கள் உன்னிலிருந்து வெளியே வருவதாக, இதுவரை தேவ சமூகத்தில் செலவழிக்க முடியாத நேரங்கள் உன்னிலிருந்து வெளியே வருவதாக, இதுவரை என்னையே பார்த்து கொண்டிருந்த நான் இது முதல் பிறரை பார்க்க, பிறருக்காக ஜெபிக்க என் கண்களை கர்த்தர் திறப்பீராக. சரியான இடம். பிறருக்கு நம்மை ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற இடமாயிருக்கும். கர்த்தர் அங்கே கொண்டு வந்தார். அங்கே இருந்து நிரந்தரமான இடத்திற்கும் என் ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போனார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை, வர முடியாமல் வெளியே இருந்த நம்மை இன்றைக்கு கர்த்தர் கிருபையாலே உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் கல்வாரி சிலுவை நம்மை சந்தித்தது. இயேசு நம்மை சந்தித்து மாற்ற முடியாத சாபத்தை, நிரந்தர தண்டனையை நம்மை விட்டு அவர் அகற்றினார். சரியான இடம் என்ன தெரியுமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எதுக்கு? என்ன தெரியுமா நமக்கு சரியான இடம்? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். உட்கார வைத்து விட்டு என்ன செய்தார்? 3:3 வாசிங்க. எபேசியர் 3:3. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராம், ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாம், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அது கீழே அப்படி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நாளில் நீங்களும் நானும் எங்கோ அலைந்து கொண்டிருந்தோம். என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவதற்கு என்னை சிலுவை அண்டை கர்த்தர் கொண்டு வந்தேன். கல்வாரி அண்டையிலே கொண்டு வந்து என்னுடைய பழைய நிலைமையெல்லாம் மாற்றி உன்னதங்களில் உள்ள ஆசிரியக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு பாத்திரவானாய் எங்களை மாற்றின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சரியான இடம்.
அவர் பக்கத்தில் உட்கார்கிற, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிறார். உட்கார வைத்து விட்டு அப்படியே விடலை, உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ரெண்டாவது, ரூத்தை நடத்தினது சரியான இடத்திற்கு. மூன்றாவது, ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10-11 வசனங்களும், மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனமும். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். 11வது வசனம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இப்போ 3வது ரூத்தை கர்த்தர் எங்க தெரியுமா நடத்துகிறாரு? புதிய அந்தஸ்திற்கு நேராக கர்த்தர் கொண்டு போகிறார். முதலாவது, சரியான காலத்திற்கு கர்த்தர் அவளை நடத்தினார். 2வது, சரியான இடத்திற்கு அவளை நடத்தினார். 3வது, புதிய அந்தஸ்திற்கு நேராக கர்த்தர் அவளை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சபைக்குள்ளே வரவே கூடாதுன்னு ஆண்டவர் தான் சொன்னார். இஸ்ரவேலுடைய சபைக்கு மோவாபியை என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. வாய்ப்பே சான்ஸே இல்லை. காலை நான் சொன்னேன், நிறைய பேர் வாய்ப்பு இருந்துச்சு, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க உள்ள. ஆனால் மோவாபியனுக்கு மட்டும் சபைக்குள்ளே வாய்ப்பே இல்லை வருவதற்கு. ஆனால் ரூத்துவை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே வசனம் நீங்கள் வாசித்தீங்க, நீ ராகேலை போலவும் லேயாளை போலவும் இஸ்ரவேலுடைய வீட்டை கட்டுவாயாக. அல்லேலூயா. கர்த்தர் அவளை புதிய ஒரு அந்தஸ்திற்கு நேராய் ரூத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். என்ன அந்தஸ்து? ரூத்தே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுடைய பெயர் ஓபேத். அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான், ஈசாய். அவனுக்கு அவன் பேர் தாவீது. இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. பட்டியலில் சொல்லிட்டு வரும்போது அங்கே என்ன ஒரு அனுபவம் தெரியுமா? தி கிரேட் கிராண்ட்மா ஆஃப் டேவிட், தி கிரேட் கிராண்ட்மா ஆஃப் டேவிட் என்ற ஸ்டேட்டஸை ரூத்துக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு உன்னத அனுபவம், எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்த தருவி. கை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, சாபத்துக்கு உள்ள சபைக்குள்ளே வர முடியாது. ஆனால் கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ரூத் இடம் கொடுத்த போது அவளை எங்கே கொண்டு வருகிறான்னா, தி கிரேட் கிராண்ட்மா ஆஃப் டேவிட், புதிய ஒரு அந்தஸ்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது வழியே இல்லை, பட்டு போன மரம் என்று அறியப்பட்ட இந்த ரூத்தை தாவீதின் முப்பாட்டியாக என் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அந்த புத்தகத்தை கடைசியில் 15 வசனத்தோடு ஆண்டவர் முடிச்சிருக்கலாம், கடைசி அதிகாரத்தில். ஆனால் முடிக்கலை. ரூத்தின் புத்தகத்தை முடிக்கும் போது கடைசியில் தாவீதுடைய பெயரை கர்த்தர் எழுதுகிறார். ஆமென். ஏன்? ரூத்திற்கு கொடுத்ததான அந்தஸ்தை எல்லாருக்கும் காண்பிப்பதற்காக கர்த்தர் அதை எழுதுகிறார். எங்கள் சாபத்தை நீர் ஆசீர்வாதமாய் திருப்பும் போது
ஒரு நாளும் இந்த நிலை வராது என்று மோவாபுக்கு சொன்னார். ஆனால் கர்த்தர் எப்படி மாற்றினார்? எவரும் அடைய முடியாத நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. யார் உயர முடியாதுன்னு எந்த ஆட்களுக்கு சொல்லப்பட்டதோ அதே கோத்திரத்தில் உள்ள ஆளை, அதே கூட்டத்தில் உள்ள ஆளை கர்த்தர் எவரும் எட்ட முடியாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விரோதித்த மாறாத நிலையில் இருக்கிற ஒரு மோவாபிய ஸ்திரீக்கு செய்தால் அவரை பற்றி கொண்டு நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏன் கர்த்தர் செய்ய மாட்டார்? அல்லேலூயா. அதோட ஆண்டவர் விடல. மத்தேயு புதிய ஏற்பாட்டிலே முதல் பக்கத்திலே இந்த ரூத் ஓபேத்தை பெற்றான் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கடைசியிலே மரியாளிடத்திலே இயேசு பிறந்தார் என்ற ஸ்டேட்டஸுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவகுமாரன் வந்த அட்டவணையில் நீ வரவே முடியாது. சபைக்குள்ளே நீ வர முடியாது. அப்போ அந்த அட்டவணையில் நீ எப்படி வர முடியும்? வரவே முடியாது என்று சொன்ன ஆளை எங்கேயோ கர்த்தர் உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தோடு முடித்திருக்க வேண்டும். 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விசேஷம் அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த அதிகாரத்தை ஏன் எழுதினார்? அந்த புஸ்தகம் முடிக்கும்போது சொல்கிறார், மொர்தேகாய் என்பவன் ராஜாவுக்கு 2வது ஆளானான். எந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் மொர்தேகாயை உயர்த்தி இருக்கிறார் என்று காட்டுவதற்காக ஆண்டவர் சொல்றாரு, அங்க எழுதுறாரு. நல்ல கவனிங்க. தேவ திட்டத்தை எவராலையும் தடுக்க முடியாது. ஒரு மனிதன், அதாவது கர்த்தர் ஒரு மனிதனின் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவாரானால் எல்லாருக்கும் சாட்சியாக வையாமல் அத்தியாயத்தை என் ஆண்டவர் முடிக்கவே மாட்டார். அதில் பா சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் திருப்பும் போது அதை எல்லாருக்கும் சாட்சியாக வைக்காமல் அந்த அத்தியாயத்தை ஆண்டவர் முடிக்கவே மாட்டார். நடக்கவே நடக்காது. நிரந்தரமானது என்ற நிலையை ஒரு ஆளுக்காக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆளாய் நீங்களும் இருக்க முடியும் என்பதை நிரூபிக்க கர்த்தர் காண்பிக்க விரும்பிதான் இந்த நாளில் நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு வாழ்க்கையும் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு நோவா அவனுடைய தகப்பன் அவனை சபித்து விட்டான். கானான் சபிக்கப்பட்டவன். அவனுக்கு இருந்த சாபம் என்ன? அவன் அடிமையா இருப்பான். யாருக்கு? சகோதரருக்கு அடிமையா இருப்பான். அந்த சாபத்தை போட்டார். சாபத்தில் இருந்த நாளிலேயே வர கானானுக்கு முடியவே இல்லை அந்த சாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு. எல்லா இடத்திலும் அவன் வேலைக்காரனத்தான் இருக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனோட பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். நல்ல கவனிய. போது நானே சொல்லிடுறேன். ஒரு கானானுடைய சந்ததியில ஒருவன் எத்தியோப்பியாவிலிருந்து வருகிறான். கந்தாகே என்பவனுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக அவன் இருக்கிறான். அவன் ஆவியில் கட்டப்பட்டவனாக, ஆவியிலே விடுதலையற்றவனாக, சடங்கை நிறைவேற்றுவதற்காக எருசலேமிற்கு வருகிறான். புஸ்தகத்தை அவன் வாசிக்கிறான். அர்த்தம் தெரியவில்லை. எங்கோ இருந்த ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். அனுப்பி வசனத்தினுடைய விளக்கத்தை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். கானானின் வம்சத்திலே பிறந்த இவன்
அடிமையாகவே இருக்க வேண்டியவன். ஆனால் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். நல்ல கவனிங்க, வரும்போது மினிஸ்டராக வருகிறான், போகும்போது காட்ஸ் மினிஸ்டராக போகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வரும்போது மினிஸ்டர், போகும்போது மிஷனரி. ஆமென். ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சுவிசேஷத்தை, சபைக்கு வாசலை திறக்கிற ஒரு மிஷனரியாக கர்த்தர் மாற்றினார். சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு தேவன். அவர் யாரையும் மாற்ற முடியும். எரேமியாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20 to 24 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எகோனியா என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். எகோனியா அரசனாய் இருந்தவன். அவன் வாழ்க்கையிலே அவன் செய்த தவறு, தகப்பன் செய்ததான தவறின் நிமித்தம் கர்த்தர் அவனை சபித்தார். அவனுக்கு உண்டான சாபம் என்ன? கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், என் வலது கையின் முத்திரை மோதிரமாக நீ இருக்கிறாய், உன்னை நான் கழற்றி எரிந்து போடுவேன். ஆண்டவர் கொடுத்த சாபம். வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அவனுக்கு சந்தானம் இல்லாது இருப்பான். தேவன் அவனை சபித்த போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிள்ளையே பிறக்காது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் போட்டிருப்பார். ஆனால் அங்கே கமா இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கமா போட்டிருக்கிறார். எதற்கு? இவனுக்கு பிள்ளைகள் பிறக்கும், ஆனால் ஒரு பிள்ளையும் உயிரோடு கூட இருக்காது. சிறு வயதிலேயே அது மரித்து போகும். ஆண்டவர் சாபம் கொடுக்கிறார். எப்படி இவன் ராஜா, இவன் பெயரை சொல்ல சந்ததி வேணும். ஆனால் சந்ததியில பிள்ளை இறந்து போகும். ஒரு ராஜா கூட என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஆனால் ஒரு பிள்ளை கூட உயிராயில்லை, மரித்து போகிறார்கள். மத்தேயுல நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவின் சந்ததியினுடைய பட்டியலிலே இருக்கிறது. எகோனியா சலாத்தியேலை பெற்றான். 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எகோனியா சலாத்தியேலை பெற்றான் என்று இருக்கும். ஆனால் சலாத்தியேல் அவனுக்கு மகன் அல்ல. லூக்கா 3 அங்க சொல்லி இருக்கும், சலாத்தியேல் நேரியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கும். நடந்தது என்ன? இந்த எகோனியாவுக்கு பிறந்த பிள்ளை எல்லாம் செத்து போயிற்று. கடைசியில் டைட்டில் கொடுக்கணும்னா பிள்ளை இல்லை. உடனே அவன் செய்தது, தன் கசினுடைய பிள்ளையை அடாப்ட் பண்ணி கொள்ளுகிறான். அவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அவனுக்கு உனக்கு ராஜாவே கிடையாது என்று சொல்லிவிட்டார். நல்ல கவனிங்க. ஆனால் என் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். அந்த குடும்பத்தில் செருபாபேல் என்கிற ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அந்த குடும்ப சூழ்நிலையில ரூத் அவளுக்கு மாறினது. இந்த குடும்பத்தில் ஒரு செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் சொல்லுகிறான், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அவன் தேவாலயத்தை, ராஜ்யத்தை கட்ட தன்னை அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் செய்தது, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். எப்படி திருப்பினார்? ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு, உன்னை அந்நாளிலே நான் சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். நல்ல கவனி. என் கையில் முத்திரை மோதிரம், ஆனா உன்னை கழற்றி எறிந்து விட்டேன். செருபாபேலே, உன்னை என்னுடைய கையின் முத்திர மோதிரமாக நான் ஏற்படுத்தினேன். பறிக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை செருபாபேலுக்கு கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அதோடு நிறுத்தல. எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர்
சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணுவேன். அவன் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பான். உனக்கு ராஜாவே பிறக்க மாட்டான் என்று 22 சொன்னார். 23 அதிகாரத்தில் சொல்லுகிறார், தாவீதிற்கு நீதி உள்ள ஒரு கிளையை எழுப்புவேன், அவர் ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவார். அந்த சாபத்தின்படி ராஜாவே இருந்திருக்க கூடாது, ஆனால் நீரோ நித்திய ராஜாவாய் இருக்கக்கூடிய இயேசு என்பவரை அந்த வம்சத்தில் வரும்படி நீர் செய்ததற்காக ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினது. நீர் எதிர்பார்க்கும் ரூத்தினுடைய செயல் இந்த மாலை வேளையில எங்களுக்குள்ளே இருக்க செய்வீராக. நீர் எதிர்பார்க்கும் ஒரு செருபாபேலாய் நான் இருக்க எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. அப்படி இருக்கும்போது சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்புவார். இந்த சாபத்தை நீக்குவதற்கு, ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ரூத் என்ன செய்தால்? வேகமாக சொல்லுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். ரூத் 1 அதிகாரம் 18 வசனம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ரூத் மன உறுதியாய் இருந்தால். பக்கத்தில் பாசுங்க, ரூத் மிகவும் மன உறுதியாய் இருந்தால். எதற்கு? இந்த தேவன்தான் என்னுடைய தேவன். தேவனை பற்றி கொள்ளுவதிலே அவளுக்கு ஒரு உறுதி. அதோடு கூட அவன் நிற்கல. இந்த தேவனை என்னை காட்டினாலே என் மாமி, அவளையும் நான் விட மாட்டேன், தேவனையும் விட மாட்டேன். இந்த தேவனை காட்டின என் மாமியாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். தேவனை எனக்கு காட்டின இந்த புத்தகத்தையும் நான் விடுவதில்லை. 3 காரியம் சொல்றா. தேவனை விட மாட்டேன், தேவனை காட்டின மாமியாரை விட மாட்டேன், தேவனை எனக்கு காட்டின இந்த புத்தகத்தையும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. தேவனுக்குள் வளர கிருபையாய் கர்த்தர் தந்த தேவ ஜனத்தையும் நான் விடுவதில்லை. எது வரைக்கும்? பெத்லகேமுக்கு போற வரைக்கும் இல்லை, நன்மை கிடைக்கிற வரைக்கும் இல்லை, கடைசி மூச்சு வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். உன்னுடைய சத்தியத்தை விட மாட்டேன். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். ரூத்தை போல, ஆண்டவரே உம்மை விட மாட்டேன், எனக்கு சத்தியத்தை காட்டினவங்களை விட மாட்டேன். இந்த சத்தியம் எனக்கு கொடுக்கப்பட்டதே, இந்த வேத வசனத்தையும் நான் விட மாட்டேன். ஆண்டவரே, நீர் காண்பித்த வெளிச்சத்தை ஒரு நாள் என் வாழ்க்கையில் விட மாட்டேன், நீர் தந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் விட மாட்டேன் என்று உறுதியாக கடைசி வரை யார் இருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு பெரிய சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்புவார். 2வது ரூத் என்ன செய்தால்? 3 அதிகாரம் 11 வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நல்ல கவனிங்க. தீர்மானம் மட்டும் இருந்தா போதாது, குணசாலியா இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. தீர்மானம் மட்டும் பண்ணா போதாது, குணசாலியா இருக்கணும். யாரையும் இடர பண்ணாத, யாருக்கும் இடைஞ்சலை தராத, பக்தியாய் மாதிரியாய் இருக்கிற குணசாலியாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன சுருக்கமாக சொல்லிடுறேன். நல்ல சுவாபம் உடைய கர்த்தருடைய பிள்ளையா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அவரை பின்பற்றுவதற்கு தீர்மானம்லாம் இருக்கும். ஆண்டவரே, கடைசி வரை உண்மை நான் பின்பற்றணும், சத்தியத்தை பின்பற்றணும் எல்லாம். ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இடைஞ்சலாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. மற்றவர்களுக்கு
இடையூறாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லை, கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடத்துல பிறருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும், குணசாலியா இருக்கணும், பூரண சர்க்குணனா இருக்கணும். அப்படி இருந்தால் உன் சாபத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா திருப்புவார். மூன்றாவது ஒரு காரியம், யோசேப்பு செய்ததை போல ஆதியாகமம் 40வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் என்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று உங்களுடைய முகங்கள் துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். நல்ல கவனிங்க, நிரந்தரமாக அவர் மாற்றத்தை தரணுமா? ஏன் பிரச்சனையே தீர்க்கப்படாமல் இருக்கும்போது உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டான் பார்த்தீங்களா? அதுதாங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். இன்னும் என் பிரச்சனையே தீரல, ஆனால் மற்றவங்கள பார்த்து என்ன சொல்கிறான்? உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்க, நான் பரிகாரம் தரேன். சர்வ வல்லவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பரிகாரத்தை தருவார். எத்தனை பேர் இந்த நாளில் ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதத்தை நீர், எங்கள் சாபத்தை நீர் ஆசீர்வாதமாக திருப்பும் போது யோசேப்பு செய்ததை நாங்களும் செய்யணும். ஒருவேளை எங்களுக்கே கண்ணீர் இருக்கும், இன்னும் கண்ணீரே வேதனையே எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்காமல் இருக்கும். வேதனை போகலை, அமிழ்ந்து போகிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனால் இயேசுவின் மூலம் நம்பிக்கை கொடுப்பதற்கு திருப்பம் இல்லாத எத்தனையோ வாழ்க்கைகள் இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு இயேசுவின் சுவிசேஷத்தாலே மாற்றம் வருவதற்கு உபயோகமாய் இருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த இதையும் ஒப்பு கொடுக்குதோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவார். ரூத்தின் தேவன் நம்முடைய தேவன். அப்படியே எல்லாரும் முழங்க அர்ப்பணிட்டு ரூத்துடைய வாழ்க்கையில் சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்திற்கு நேராக கர்த்தர் திருப்பின பொழுது, முதலாவது சரியான காலத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார், சரியான நேரத்திற்கு கொண்டு வருகிறார். இரண்டாவது, சரியான இடத்திற்கு நடத்துகிறார். மூன்றாவது, புதிய அந்தஸ்திற்கு கர்த்தர் அவளை கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் ரூத்தை போல தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் சரியான காலத்திற்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் காலையில் சொன்னேன், நமக்கு தகுந்த காலம் நினைப்போம், வசந்த காலம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ அதை கொண்டு வரணுன்றது ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, சரியான இடத்திற்கு. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பாதுகாப்பின் இடம். அவருடைய எதிர்கால பிரச்சனைக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். மூன்றாவது, அவள் நினைத்தே பார்க்காத புதிய அந்தஸ்திற்கு கர்த்தர் அவளை கொண்டு வருகிறார். அதே தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனால் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் அவள் தீர்மானம் பண்ணுகிறார். மன உறுதி அவளுக்குள்ளே இருந்துச்சு. என்னன்னா, இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். தேவனை பற்றி கொள்வதிலே ஒரு உறுதி. அதோடு விடலை, எனக்கு இந்த தேவனை காட்டி கொடுத்த மாமியாரையும் நான் விட மாட்டேன், தேவனை எனக்கு காட்டின இந்த வேத புத்தகத்தையும் நான் விடுவதில்லை, ஆண்டவரே எனக்கு தந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நான் விட மாட்டேன் என்று உறுதியாக கடைசி வரைக்கும் இருக்கிறார்களோ, அந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சாபமாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக திருப்புவார். ரெண்டாவது, கர்த்தர் எதிர்பார்ப்பது தீர்மானம் மட்டும் இருந்தால் போதாது, குணசாலியாக இருக்கணும். யாருக்கு இடரலை கொண்டு வராத ஆளா, யாரையும் இடறி போக பண்ணுகிற ஆளாக இருக்கக்கூடாது. பிறருக்கு முன்பாக பக்தியாய் மாதிரியாய் நடக்கிற நல்ல சுபாவம் உடைய
கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். மூணாவது, யோசேப்பு செய்தது போல எனக்கே பிரச்சனை, எனக்கே நெருக்கம், எனக்கே பாடு, எனக்கே வேதனை. ஆனால் அதன் நடுவில் யோசேப்பு கேட்குறான், உங்கள் பிரச்சனை என்ன? முகம் ஆடி இருக்கு, உங்கள் பிரச்சனை என்ன? அதை சொல்லுங்கள், அதற்குரிய பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளை, அது கர்த்தருடைய பிள்ளைக்கு அது இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் சுவிசேஷத்தினாலே மாற்றம் வருவதற்கு ஆண்டவரே உபயோகமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரே, யோசேப்பை போல பிறருக்கு நான் உபயோகமாக இருக்கிற பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை வைத்திருக்கிற இடத்துல எனக்கு வேதனை இருக்கலாம், எனக்கு கண்ணீர் இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இருக்கலாம், எனக்கு பாடு இருக்கலாம். ஆனால் அதன் நடுவில் பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நம்பிக்கையற்ற அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் ஒரு உபயோகமுள்ள மகளாக இருப்பதற்கு இந்த மாலை வேளையில அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா உங்க குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் திருப்புவார். தேவனை பற்றி கொள்வதில் ஒரு உறுதி எடுங்க. ரூத்தை போல இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். இந்த மாமியார் காட்டினாலே அந்த தேவன் தான் என்னுடைய தேவன், அவளையும் விட மாட்டேன். எனக்கு வழி காட்டினது வேத புத்தகம், அதையும் நான் விட மாட்டேன். எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஐக்கியம் தேவ ஜனங்கள், அதையும் விட மாட்டேன். உறுதியா நின்று பாருங்க, உங்க சாபம் மாறும், ஆசீர்வாதமாக திரும்பும். நீங்க திரும்பாத வரைக்கும் அது திரும்பாது. நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்பினால் நிச்சயமாய் திருப்புவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளை மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ரூத்தின் வாழ்க்கையில் இருந்த சாபத்தை, உள்ளே வரவே முடியாது என்கிற அந்த சாபத்தை என் ஆண்டவர் திருப்பும்போது, முதலாவது சரியான காலத்திற்கு நேரத்திற்கு நீ ரூத்தை பெத்லகேமிற்கு கொண்டு வந்தீர். ரெண்டாவது, சரியான இடத்திற்கு கொண்டு வந்து எதிர்காலத்திற்குரிய பாதுகாப்பை கொடுக்க அந்த இடம்தான் சரியான இடமாய் வைத்தீர். மூன்றாவது, அவள் எதிர்பார்க்காத ஒரு புதிய அந்தஸ்தை கர்த்தர் ரூத்திற்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த மூன்று காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்தீர். அதற்கு ரூத்து செய்தது தேவன் மேலே ஒரு உறுதி. தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டால் கடைசி வரைக்கும், நானும் கடைசி வரை உறுதியாக பிடிக்கணும். தீர்மானம் பண்ணுகிறேன். தீர்மானம் மட்டும் இல்லைம்மா, குணசாலியாக இருக்கணும். பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. பிறரை விழத்தள்ளுகிற ஆளாக இருக்கக்கூடாது. பிறரை கட்டுகிறதற்கு நம்மிடத்தில் பக்தி இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, யோசேப்பை போல எனக்கு பிரச்சனை இருந்தாலும், பாடு இருந்தாலும், வேதனை இருந்தாலும், பிறருடைய ஆண்டவரே காரியத்தை பார்த்து நம்பிக்கை இழந்து அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய சுவிசேஷத்தாலே அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும். வந்த ஒவ்வொரு வசனம் கேட்ட எல்லா பிள்ளைகளையும் இந்த வசனம் அவங்களை முழுவதுமாய் நிறைப்பதாக, வசனம் பேசுவதாக தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.